வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1 2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1 2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து
இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1 2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1 2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது.
இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1 2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1 2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1 2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு
குறையாவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது.
இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000
நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000லேருந்து 2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள்.
சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்துலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்துலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும்.
இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும்.
இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும்.
இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும்.
இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து அன்றாட வாழ்க்கையை நோக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்படையும். இது வந்து அத்தியாவசிய பொருள். சிலிண்டர் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கடை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கடை நடத்தலைன்னா இது சார்ந்து இருக்கிற ஒரு 2000 பேரோட உணவு தட்டுப்பாடுங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும்.
இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உணவகங்கள் வந்து மூடப்படுற சுச்சுவேஷன் வரும். இதை உணவகங்களை நம்பி இருக்கிற ஊழியர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாதிப்படையும். இதற்கு உடனடியாக தீர்வு காண்டு தமிழகத்தில் வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம் சார். நான் திருவாரூர் ஹோட்டல் சங்கத்தோட பொருளாளர். இப்போ வந்து ஒரு 2-3 தினங்களாகவே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப பக்கமாக இருக்குது. இதனால வந்து எங்கள் சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம் வரைக்கும் ரொம்ப பாதிப்படையுது. இது ஒரு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் எடுக்கிற இடத்துல 1-2 கொடுக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் பிளான்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. இதனால் உணவகங்களை மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே தாக்கம் நீடிச்சிச்சுன்னா உணவகங்களை நம்பி மட்டுமே திருவாரூரில் மட்டும் ஒரு 1000-2000 நபர்கள் வந்து உணவகங்களை மட்டுமே வந்து சார்ந்து